வணக்கம் நண்பா. டிஆர்பி லேட்டஸ்ட் செய்திகள். தேர்வு நேரத்தில் மாணவர்களை பரிதவிக்க விடுவதா? காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப எடப்பாடி வலியுறுத்தல். அதிமுக ஆட்சியில் ஒரே நேரத்தில் 20,000 ஆசிரியர்களை நியமித்து சாதனை. நவம்பர் 26 வெளியான தகவல். காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை முழுவதுமாக உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கடந்த 2021 ஆட்சிக்கு வந்த திமுக அரசாங்கம் பல்வேறு வகைகளில் கல்வித்துறையை சீரழித்து வருவதை மறைக்கவோ முடியாது. தமிழ்நாட்டில் அம்மாவின் அரசு இருக்கும்போது துறைகள் தோறும் ஏற்படும் காலி பணியிடங்கள் அவ்வப்போது நிரப்பப்பட்டு வந்தது. குறிப்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை, கல்வித்துறை மற்றும் காவல்துறையில் பணியிடங்கள் முழுமையாக நிரப்பப்படுவதை அம்மாவின் அரசும் உறுதி செய்தன. அம்மா ஆட்சியில் ஒரே நேரத்தில் 20,000 ஆசிரியர்கள் நியமனம். குறிப்பாக 2012 டிசம்பர் மாதம் புரட்சி தலைவி அம்மா சுமார் 20,000 ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பியது இன்றளவும் வரலாற்று சாதனையாக உள்ளது. ஆனால் 2021 ஸ்டாலினின் திமுக அரசு பதவியேற்றதில் இருந்து துறைகள் தோறும் காலி பணியிடங்கள் அதிகரித்துள்ளன. மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் கல்வித்துறையில் ஆயிரக்கணக்கான பணியிடங்கள் காலியாக உள்ளன என்றும் அவற்றை உடனடியாக நிரப்பிடக் கோரி பல முறை நான் இந்த அரசை வலியுறுத்தியிருக்கிறேன். அரசு ஊழியர் சங்கங்கள், ஆசிரியர் சங்கங்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு சங்கங்களும் உடனடியாக காலி பணியிடங்களை நிரப்ப திமுக அரசை வலியுறுத்தி வருகின்றன. 5154 தற்காலிக பட்டதாரி ஆசிரியர்களை நியமித்து அதன் மூலம் மாணவர் கற்றல் நலன் பாதுகாக்கப்படுவதாக திமுக அரசு தெரிவித்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளன. ஆனால் இந்த அரசு 2024 பிடி, பிஆர்டிஇ பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் 3192 என்று விளம்பரம் செய்து அதற்காக நியமன தேர்வு நடத்தியது. ஆசிரியர்கள் இல்லை. தற்போது இதில் பல பணியிடங்களை குறைத்து சுமார் 2803 பணியிடங்களுக்கு மட்டுமே சான்றிதழ் சரிபார்ப்பு நடந்துள்ளதாக தேர்வு நடத்திய ஆசிரியர்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளன. எனவே இந்த ஆண்டு தேர்வு எழுதியவர்களில் இருந்து 5154 காலி பணியிடங்களையும் நிரப்ப ஆசிரியர் தகுதி தேர்வு எதிர்வுள்ளவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களுக்கு தற்காலிகமாக நியமிக்கப்படுபவர்கள் பெற்றோர் சங்கம் மற்றும் தலைமை ஆசிரியர் மூலம் நியமிக்கப்படுகிறார்கள். அவ்வாறு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு நியமிக்கப்பட்டவர்களின் பணிக்காலம் மார்ச் மாதத்துடன் முடிவடைவதாகவும், அதுபோலவே தற்காலிக முதுகலை ஆசிரியர்களின் பணிக்காலம் பிப்ரவரி மாதத்துடன் முடிவடைவதாகவும், இதனால் அரசின் பொதுத் தேர்வுகளுக்கு தேர்வு கண்காணிப்பாளர் பணிக்கு போதுமான அளவு ஆசிரியர்கள் இருப்பதில்லை என்று தெரிகிறது. மாணவர்கள் பாதிப்பு. 10 மற்றும் +2 வகுப்பு மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்கு முன் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டிய தற்காலிக ஆசிரியர்கள் முன்னதாகவே பணியிலிருந்து விடுவிக்கப்படுவதால் தேர்வு எழுதும் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என்று ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் தற்காலிகமாக நியமிக்கப்படும் ஆசிரியர்களில் பலர் பாடம் நடத்துவதற்கான ஆசிரியர் பிஎட் கல்வித் தகுதி பெறாத சாதாரண பட்டதாரிகளாக உள்ளதாகவும், இதனால் மாணவர்களின் கல்வித்தரம் குறைவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. சென்ற மாதம் முதல் பல மாவட்டங்களில் தினகரன் அறிவொளி திட்டம் என்ற திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும், அதன் கீழ் செய்தித்தாள்கள் விநியோகம் செய்வதற்கு வருட சந்தா தொகையாக ஒரு பள்ளிக்கு தலா ரூபாய் 2,500 வசூலிப்பதாகவும் இது போன்ற தகவலையும் அவர் கூறியுள்ளார். இனியாவது பள்ளிக்கல்வித்துறைக்கு பொறுப்பு வைக்கும் அமைச்சர் இந்த ஆண்டு 2024 பிடி, பிஆர்டிஇ பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு தேர்வு எழுதியவர்களில் இருந்தே காலியாக உள்ள 5154 பணியிடங்களுக்கும் முழுமையாக நிரப்பிட வேண்டும் என்றும், இதுவரை தேர்வு நடத்திடாத மற்ற ஆசிரியர் பணியிடங்களுக்கும் உடனடியாக தேர்வு நடத்தி காலியாக உள்ள அனைத்து ஆசிரியர் பணியிடங்களையும் நிரப்பிட வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன். இவ்வாறு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இதே போன்ற டிஆர்பி அப்டேட்டுகளை, ரெக்ரூட்மெண்ட் செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.